இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்குது லான்ச் நாயக் மீனாட்சி சுந்தரம், இந்திய இராணுவத்தினுடைய படை வீரர். தமிழகத்தைச் சேர்ந்த தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த வீரர் இந்தியாவின் மிக உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருதை பெற்றிருக்கிறார். சமீப காலமாக நம்ம இவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவர் செய்த சாதனைகள், அப்படிப்பட்ட சாதனைக்காக அவர் அந்த விருதை இந்திய ஜனாதிபதி அவர்களிடமிருந்து பெறுவதன் மூலமாக நம்ம அவரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் ஏற்பட்டது. இவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அவரை பற்றி நமக்கு மிக ஒரு ஆச்சரியம் கலந்த, இப்படியெல்லாம் நம் நாட்டை காத்துட்ருக்காங்களா அப்படிங்கிறது நம்ம மனசை நெகிழ வைக்குது. 2024 வருஷம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் குல்காம்ங்கிற இடத்துல தீவிரவாதிகள் இருக்கிறதா ஒரு மெசேஜ் வருது. அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினுடைய படைப்பிரிவு ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ், நம்ம இப்போது சிவகார்த்திகேயன் நடித்த அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். அங்கே இருக்கக்கூடிய படைப்பிரிவினுடைய பெயர் ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ். அந்த படையில் இவர் இருக்கிறார். அந்த செய்தி வந்தவுடன் இவர்கள் அந்த படையில் ஒரு பிரிவு அந்த அட்டாக்கிங் சென்டருக்கு டார்கெட் வச்சு போகிறாங்க. அதில் ஒரு 5 தீவிரவாதிகள் இருக்கிறதா நியூஸ் வச்சு அவங்க போய் அந்த ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கே நேருக்கு நேரான சண்டைகள், துப்பாக்கி சண்டை நடக்குது. அந்த துப்பாக்கி சண்டையில் இவர் முதலில் ஒரு முதலில் இந்த மீனாட்சி சுந்தரம் முதலில் ஒரு தீவிரவாதியை கொண்டு விடுகிறார். அதுக்கப்புறம் நடந்த நேரடி தாக்குதலில் தீவிரவாத தரப்புலேருந்து வந்த ஒரு குண்டு இவருடைய தாடையின் வழியாக பாய்ந்து பல்லெல்லாம் சிதைந்து இந்த இடத்துல போயிடுச்சு. அது போக இரண்டாவது குண்டு தோள்பட்டையிலும் 2 குண்டு, ஒரு குண்டு தோள்பட்டையில் ஒரு குண்டு, இந்த தாடையை சிதைத்து ஒரு குண்டு போய் அப்படியே கொலாப்ஸ் ஆகி கிடக்காரு. அந்த கொலாப்ஸ் ஆன டைம்லேயும் சக படை வீரர்களை காப்பாற்றும் படுத்து கொண்டே அந்த அட்டாக் அவருக்கு ஏற்படுத்த போய்ட்டும் திருப்பி எதிர்த்தாக்குதல் நடத்தி தீவிரவாதிகளுடைய நிலையை குறிவைத்து தாக்கி அந்த ஒட்டுமொத்த படையும் சேர்ந்து அந்த 5 தீவிரவாதிகளை கொண்டுகிறார்கள். அந்த தீவிரவாத அட்டாக்கில் இவரை அதுக்கப்புறம் மீட்டெடுத்து, அதுக்கப்புறம் இந்த எலும்பு எல்லாம் சிதைந்து விட்டது முழுமையாக. அந்த இதே பல்லே பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் காலிலேருந்து எலும்பெல்லாம் வச்சு, காலில் உள்ள எலும்பெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 அறுவை சிகிச்சை மூலமாக இப்போது முகத்தை ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு தன்னுடைய உடல் தாக்கப்பட்ட நிலையிலும் சக படை வீரர்களை காப்பாற்றுவதும் இந்திய தரப்பை காப்பாற்றுறதுக்கும் அந்த தீவிரவாதிகளை முழுமையாக அழிக்கும் வரை கடைசி வரை போராடி இருக்கிறார். ஏன்னா படுத்துகிட்டே பண்ணும்போது எந்திரிச்சிட்டாங்கன்னா அவருடைய பேட்டி சொல்கிறார், நம்ம அதிலேருந்து நம்ம திருப்பி நேரடியாக நின்று தாக்கணும்னா நமக்கு தொடர்ந்து தாக்குதல் பண்ணும்போது நம்ம முற்றிலுமாக நம்மளுடைய குண்டு பாய்ந்து நம்ம நில குலைஞ்சிருவோங்கிறத கருத்தில் எடுத்து அதே நிலையில் இருந்து அப்படியே அடிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தீர செயலை செஞ்சு இந்த தேசத்தை காப்பாற்றிருக்காங்கும்போது இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது, அவருடைய முக அமைப்பெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நமக்கு பிரமிப்பாக இருக்குது, புல் அரிக்குது. ரியல் ஹீரோ அப்படிங்கிறது இவங்க தான். நம்ம திரையில் பார்த்து கொண்டாடுறோம் ஹீரோவெல்லாம், அந்த இடத்துல அவங்க சண்டை போடுறது வச்சதெல்லாம் கொண்டாடுறோம். அதுக்கு அத்தனை தரப்பட்ட பாதுகாப்பு அம்சங்கள், ரியல் சண்டைகளை போராடி நம்ம நாட்டுக்காக உயிரை நீத்து குடும்பத்தை பிரிந்து சென்று ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இறந்து போனாலும் இறந்து போனது தான். இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த அவார்டு அவர் கொடுத்ததன் மூலமாக தான் நம்ம இவரை பற்றி பேசுகிறோம். இல்லைன்னா ஒரு சாதாரண ஒரு இராணுவ வீரர்களுடைய கருத்தில் தான் அவரை பார்ப்போம். ஸோ இராணுவ வீரர்களை நம்ம கொண்டாடப்பட வேண்ட ஒரு வீரர்கள், அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதை கருத்தில் எடுத்தால் தமிழக அரசும் இந்த சிஎம் விஜய் அவர்கள் அவரை கூப்பிட்டு, அவர் குடும்பத்தோடு கூப்பிட்டு கௌரவப்படுத்தி 48 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசையும் அளித்து, அவர் குடும்பத்தை, அவர் குழந்தைய கூட தூக்கி வச்சு ஒரு சிஎம் சீட்டில் இருந்து அந்த மடியில் உட்கார வச்சு கௌரவப்படுத்தியிருக்காருங்கிறது ரொம்ப வரவேற்கத்தகுந்த செயல். இந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்கணும். அதாவது தீவிரவாத தாக்குதல் நடத்தக்கூடாது. இராணுவ வீரர்களுடைய அந்த தியாகத்தை நாம் போற்ற வேண்டும். இவர்களை ரியல் ஹீரோக்களாக என்றும் நம் மனதில் வைத்து அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும். லான்ச் நாயக் மீனாட்சி சுந்தருக்கு மிகப்பெரிய ஒரு சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.